ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சாமி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கோயில் கூட்டு போவாங்க, சாமிகிட்ட வேண்டிட்டு ஒரு கயிறு வாங்கி ஒரு டாலர் போட்டு விடுவாங்க. அதுலேருந்து அந்த நோய் நொடி எல்லாமே போயிடும். இப்போ அந்த டாலர் போகிற கலாச்சாரம் இல்லை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு டாலரை போட்டு ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை வளர்த்தாங்க சாமி. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த டாலர் அடிச்சா அந்த நம்பிக்கை வரும் சாமி. எந்த அளவுக்கு நேர்மறை சக்திகள் இருக்குதோ அந்த அளவுக்கு எதிர்மறை சக்திக்கும் வலிமை அதிகம். ஏன் முன்னோர்கள் செய்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது பெரும்பான்மையான பிரச்சனை வெளியே வந்துடலாம். அதுல முக்கியமான பங்களிப்பு டாலருக்கு உண்டு, கயிறுக்கு உண்டு. அப்ப இந்த மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் முருகப்பெருமான். அப்போ அவருடைய அனுகிரகத்தை நம்ம பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல் ஏந்திய அதிர்ஷ்டம் இதன் மூலியமா வரும் சாமி. ஒரு கயிறு உங்க வாழ்க்கை தேவத்தை முன்னேற்ற கொடுக்குமானா நிச்சயமா கொடுக்கும், பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர், இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்களும் துலா ராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாருமே ஒரு மகாலட்சுமி டாலரையோ அல்லது கடகராசி, மனசு சந்திரம் முதல்ல நிறைய அதிகமா இருக்கும். மன கட்டுப்பாடு தேவை. அடிக்கடி பணத்தட்டுப்பாடும் நிகழக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. அந்த தட்டுப்பாடை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வமாக விருச்சிகம், மறைமுக எதிரிகளால தொல்லை சந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு கருப்பு நூல் எடுத்து இந்த மாற்றம்ங்கிறது எவ்வளவு நாள்ல வரும்? இப்ப நிறைய ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, கறி சாப்பிட்றாங்க அன்னைக்கு நாங்கள் டாலரை போடலாமா, கழித்து வச்சிருமா அப்படிங்கிற டவுட் வரும். இறை சம்பந்தமான வழிபாட்டு முறையில வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. சுகமே சொல்லு சாமி. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு கோயில் கூட்டு போவாங்க, அந்த சாமிகிட்ட வேண்டிட்டு ஒரு கயிறு வாங்கி ஒரு டாலர் போட்டு விடுவாங்க. அதுலேருந்து அந்த நோய் நொடி எல்லாமே போயிடும். அதே போல் அந்த பிள்ளை பயந்துச்சுன்னா கூட இதே சாமி டாலரை வாங்கி கழுத்தில் மாட்டி விடுவாங்க. அந்த பயம் தெளிஞ்சு பிள்ளை நல்லா வந்துடும். இப்போ அந்த டாலர் போகிற கலாச்சாரம் இல்லை. பட் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு டாலரை போட்டு ஒரு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை வளர்த்தாங்க சாமி. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த டாலர் அடிஞ்சா அந்த நம்பிக்கை வரும் சாமி? அறிவியலும் ஆன்மீகம் கலந்த விஷயம்தான். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசு வரைக்கும் இந்த பால கிரக தோஷம்னு ஒரு தோஷம் வரும். எல்லாருக்குமே, நம்மளுக்கும் வந்திருக்கும், எல்லாருக்குமே வரும், பொதுவான விஷயம். இது எங்க தெரியுமா உண்மையில அற்புதமா அந்த பாலகிரக போக்கக்கூடிய இடம்? மசூதியில தூபா ஓதுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, முந்திலாம் காத்து வந்து அங்கதான் கொண்டு போவாங்க. நேரா போயிட்டு ஒரு ஓதிட்டு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு என்ற மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, தாயத்தை மாதிரி ஒன்று கட்டுவாங்க, பச்சை கலர்ல கொடுப்பாங்க. பச்சை கலர்ல தாயத்தா இருக்கும். ஆமா, தாயத்து கட்டுவாங்க. அற்புதமா வளம் கொடுக்கும். எவ்வளவு பெரிய அந்த பாலகிரக தோஷமா இருந்தாலும் நீக்கி குழந்தை தேவையெல்லாம் அதுன்னு இருக்கும், திடீர்னு சிரிக்கும், மோஷன் அதிகமாக போயிடும், பயம் வந்துடும் இவங்களுக்கு. டாக்டர்கிட்ட போகும்போது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லுவார். என்னன்னா அந்த கிரக கோளாறு பேரே பால கிரக தோஷம், குழந்தை வருகிற தோஷம். இதை நீக்கத்துக்கு அந்த காலத்தை அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. மசூத்துக்கு முன்னாடி போய் காலைல போய் நிற்பாங்க, தர்கா முன்னாடி போய் நிற்பாங்க, செய்வாங்க. இன்னைக்கும் பெருமானத்தில் செய்கிறாங்க. தயவு செய்யுங்க, அந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வளர வளர அவங்களுக்கு சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள் ஏற்படும். அப்போது தன்னம்பிக்கை ஊட்டுறது மட்டும் இல்லை, ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் அது இருந்தது. நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பண்ணுவாங்க. அப்போது தாயத்து அப்படின்ற கான்செப்ட் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதை வச்சு நிறைய படம்லாம் வந்துச்சு, நிறைய பாட்டு வந்துருக்குது. அது பெரிய கான்செப்டுக்கு தாயத்துன்றது. உண்மையிலே ஒரு சில எந்திரங்கள் முறையாக பூஜை செய்து முறையாக பண்ணீங்கன்னா அவருடைய வலிமையை தடுக்கவே முடியாது. அது தாயத்துக்குள்ள எந்திரம் தான் இருக்கும், சுருட்டி தான் வச்சிருப்பாங்க, எந்திரம் தான் வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப கோயில்ல எது உங்களுக்கு சக்தி எது கொடுக்குது? எந்திரங்கள் தான். சித்தர்கள் எது? எந்திரங்கள், மந்திரங்கள் தான், பேஜ மந்திரங்கள் தான் அந்த சக்தியை உருவாக்கி கொடுக்குது. அப்போ அது தெய்வத்துக்கு சக்கரமா வச்சாங்க, மனிதனுக்கு என்ன பண்ணாங்க? எந்திரமா ஏறி தாயத்தை போட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த இறைவனை என்னைக்கு நினைக்கணும், இறை சிந்தனையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க? ஒரு டாலராகவும் செஞ்சு வச்சுக்குவாங்க. பொதுவாகவே அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, மைனர்னு சொல்லுவாங்கல்ல, ஊர்ல மைனர்லாம் இந்த மாந்தோல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாந்தோல் இருந்தாலும் ஒரு டாலர் ஒன்று தொங்கும். ஒன்று அவங்க அம்மா படத்தை வச்சுக்கலாம், அப்பா அம்மா படத்தை வச்சுப்பாங்க, அவங்க பிடிச்ச சாமி படத்தை வச்சுக்குவாங்க. அது ஒரு கம்பீரமான தோட்டத்தோடு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நாளடைவில் குறைஞ்சி போச்சு இந்த டாலர் கலாச்சாரம். உண்மையிலே இல்லை, நிறைய இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு விஷயம் வேணும்.
1000 தான் இருந்தாலும் எந்த அளவுக்கு நேர்மறை சக்திகள் இருக்குதோ அந்த அளவுக்கு எதிர்மறை சக்திக்கும் வலிமை அதிகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மை. இப்ப நம்ம வழிபடுற எல்லா தெய்வங்களுமே ஒரு காரண காரியத்துக்காக வந்த தெய்வம் தான். பிரபஞ்ச தெய்வம் சிவன் இது வரைக்கும் யாருக்கும் நேரடியாக காட்சி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அவருடைய வடிவத்துல அம்சத்துல வந்து ஒவ்வொரு அரக்கனை அழிக்கக்கூடிய விஷயமா வந்தாங்க. அரக்கன்றது கேரக்டர் வேற வச்சுங்களேன். இதுவரை அவதார புருஷர்கள் அப்பப்போ வராங்க, அந்த எதிர்மறை சக்தியை அழிக்கிறாங்க, அதோட முடிஞ்சுது அவங்க கேரக்டர். அப்போ நமக்கு எந்த அளவுக்கு நேர்மறை சக்தி உண்டோ பிரபஞ்சத்துல அதே மாதிரி எதிர்மறை சக்திகள் உண்டு. அப்ப அந்த எதிர்மறை சக்தியிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மையை வலிமையை சித்தர்களும் முனிவர்களும் ஆண்டாண்டு காலமாக தவம் செய்து ஒரு சில மூலிகை விஷயமாகவும் எந்திரங்கள் மூலியமாகவும் மந்திரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி கயிறு கட்டுறது மூலியமாகவும் டாலர் போடுறது மூலியமாகவும் காது குத்துறது மூலியமாகவும் ஒரு சில விஷயத்த பண்ணி வச்சாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல இருக்கும்போது தான் அவங்க நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க, நோய் இல்லாம தன்மையில இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. எப்படி சொல்றதுன்னா நிறைய குழந்தை பேர் நல்லா இருந்தது, வம்சவிருத்தி அருமையா இருந்தது, எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு. இன்னைக்கு இதெல்லாம் பெரும்பான்மையான விஷயங்கள் குறைய குறைய ஒற்றுமை குறை ஏற்படுது, கோபதாபங்கள் ஏற்படுது, சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருது, விரக்தி அதிகமாக ஏற்படுது, நிறைய தற்கொலைகள் அதிகமாகுது, மனசோர்வு அதிகமாகுது, இவ்வளோ விஷயம் நடக்குது. அப்போ நீங்க முன்னோர்கள் செய்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது பெரும்பான்மையான பிரச்சனை வெளியே வந்துடலாம். கூட்டு குடும்பமா இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பத்தை பார்க்கறதே மிக 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 அரிதான விஷயமா இருக்குது. மனசை விட்டு பேசுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. அப்போ நம்ம இறைவனோட கலக்கணும், இறைவன் இறை சிந்தனை இருக்கணும். அப்போ அதுதான் சொன்னான், ஆலயம் தொழுவது சாலம் நன்றா. காலையில் இருந்தோடனே ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்கப்பா, எந்த தெய்வமோ கும்பிட்டுவாங்கன்னு சொன்னான். அப்போ நம்ம வெளியே போறோம் வரும். அப்போ எதிர்மறை சக்தியிலிருந்து ஒரு சில விஷயத்தை நம்ம தருகின்றதுக்காக தான் உருவாக்குற விஷயம்தான் நெற்றியில் விபூதி வைப்பது, குங்குமம் வைப்பது, இது எல்லாமே அதுக்கான விஷயங்கள் தான். அதுல முக்கியமான பங்களிப்பு டாலருக்கு உண்டு, கயிறுக்கு உண்டு. இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே அப்படி உண்டு. இப்போ நம்ம காலபுருஷ சத்தபடி முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. நம்ம பல பதிவில் சொல்லியிருப்போம், முதலும் அவரு முடிவு யாரு? முருகப்பெருமான் தான். எதுவாக இருந்தாலும் முருகர் வந்து டிஃபால்ட்டா வந்துருவாரு. அப்ப இந்த மேஷ ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் முருகப்பெருமான். அப்போ அவருடைய அனுகிரகத்தை நம்ம பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேல் ஏந்திய முருகப்பெருமான் டாலர் அல்லது நரசிம்மர். இது ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே செவ்வாய்னால கோபம், கோபம் வந்துடும். அதை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது போன்ற விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அந்த தன்மை குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்கும். இன்னொரு ரத்தம் மனநிலான முருகப்பெருமான் தான். சிறு சிறு விபத்துகள் ஏற்படும், ரத்த சிந்தனை நிலைமை நிறைய பேர் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் அடிப்படை நேர்கன்னு சொல்லுவாங்க. உண்மையில அப்போ செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்போ அந்த தன்மையை குறைக்கிறதுக்கான விஷயமாகவும் இந்த டாலர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காப்பாற்றும். முருகர் அல்லது நரசிம்மர். ஆமா, வேலேந்திய முருகர், வேலேந்திய முருகர் அல்லது நரசிம்மர், இந்த 2 பேர் டாலர் வந்து மேஷராசி அன்பர்களை பயன்படுத்தும் போது உண்மையில இந்த எப்படி சொல்றதுன்னா ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் தீரும், கோபங்கள் தனிய ஆரம்பிக்கும், சிந்தனை தெளிவாகும், முடிவுல தன்மை வந்து தெளிவா எடுப்பாங்க. டக்குன்னு என்ன நேரத்தை முடிவு மாத்திரன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்காது, தெளிவா எடுப்பாங்க. அல்லது இது மேஷராசி அன்பர்களை பயன்படுத்தணும். அதிர்ஷ்டம் இதன் மூலியமா வரும். செவ்வாய் தானே உங்களுக்கு அதிபதி முருகப்பெருமான் தானே, கண்டிப்பா கொடுப்பாரு. எப்படி கொடுக்காம இருப்பாரு? எல்லாத்தையும் தரப்பு முக்கியமான தெய்வம் முருகப்பெருமான் தானே, அவர்கிட்ட போய் என்னத்து கேட்க எல்லாமே கொடுப்பாரு. குழந்தை பேரா வந்துருவாரு, செல்வ செழிப்பா வந்துருவாரு, காதல் கை கொடுக்கணுமா வந்துருவாரு. இவ்வளவு வருஷத்துக்கு முருகப்பெருமான் வந்துருவாருல்ல. பெண்களுக்கு கர்ப்பப்பைனா அது முருகப்பெருமான் தான். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையை தீர்னாலும் முருகப்பெருமான் அருள் வேணும்ல உங்களுக்கு. இப்ப நம்ம சொல்றது ஆண்கள் பெண்கள் ரெண்டு எல்லாருக்குமே மேஷராசி யாரெல்லாம் உண்டோ அவங்க எல்லாம் வேல் ஏந்திய முருகப்பெருமான் அல்லது நரசிம்மருடைய டாலரை அணிந்து கொள்வது சிறப்பு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா சிகப்பு கலர்ல வந்து கயிறு அணிந்து மிக கூடுதலான சிறப்பு. சிகப்பு கலர் கயிறுல அதை போட்டுங்க. அப்படி போடும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு கவசம் தான். நம்ம சொல்ல விஷயம்லாம் இப்போ டிகிரி முடிச்சா டைரக்டா நான் 10 டிகிரி முடிச்சோட வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சாதான் உங்களுக்கு வேலையே கிடைக்குது. அது வந்து இதெல்லாம் அடிஷனல் குவாலிஃபிகேஷன், நம்மளுக்கான இறை சக்தியை நம்மளே உருவாக்குறது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தான் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா மேஷராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தும் போது உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நிச்சயமா நிச்சயமா. பணம் இருக்கவர்கள் வந்து நீங்க தங்கத்துல போட்டாலும் சரி, வெளியில போட்டாலும் ஆமா. ஒருவேளை பணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள், பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்க கயிறுல போட்டாலும் பலன் ஒண்ணுதான். எல்லா பலனும் ஒண்ணுதான். அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப விஷயங்கள் மாறுபடும். நம்ம அது இன்னும் டெப்தா போகும்போது அவர் சுக்கிரன் நல்லா இருந்தா வெள்ளியை பயன்படுத்தலாம், குரு நல்லா இருந்தா தங்கத்தை பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு ஜாதகமே இல்லை, நான் என்ன பண்றதுன்னு போது ஒரு கயிறு உங்க வாழ்க்கை முன்னேற்ற கொடுக்குமான்னு நிச்சயமா கொடுக்கும், பயன்படுத்துங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா. ரிஷபராசிக்காரர் அடுத்து ரிஷபம் சொல்லவே தேவையில்லை. சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க ஆடம்பரமா வாழணும் என்ன இருக்கும், சுகபோகமா வாழணும் என்ன இருக்கும், எல்லா என்ன இருக்கும், இதெல்லாம் அழகுல அவங்களுக்கு. ஆமா, அதை தன்னை அழகுபடுத்துலயே ரொம்ப சிரத்தையா ரொம்ப பயங்கரமா அது அக்கறை அதிகமா எடுத்துக்குவாங்க. அப்ப சுக்கிர பகவான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், மகாலட்சுமி டாலர் இல்லைன்னா அன்னபூர்ணி, இந்த இரு தெய்வங்களுடைய டாலரை அணிந்து கொள்வது சிறப்பு தரும். மகாலட்சுமி
எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை வந்து மகாலட்சுமி தான். நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சுகபோகமா ஆகணும், சுகஸ்தானம் நல்லா இருக்கணும், வீடு வண்டி வாகன வசதி எல்லாமே வேணும் போது பணம் தான் சாத்தியம். அந்த பணத்தை தரக்கூடிய முக்கியமான தெய்வம் தான் இது. சரி, பணம் சம்பாதிச்சாலும் அடிப்படை விஷயம் உணவுன்ற ஒரு முக்கியமான விஷயம். நீ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லுன்ற மாதிரி சுகபோகத்தை தெளிக்கும் போது சுக்கிரன் ஒரு சில விஷயம் பண்ணிடுவாரு. அது ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா சுக்கிரன் ரொம்ப வலிமையான கிரகமா இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல செக் வச்சிருவாரு. ஆமா, சுபர்னா கூட சில வேலையில பாத்துருவாரு. அதனாலதான் சொல்ல வரோம், நீங்க மகாலட்சுமி படம் அல்லது அன்னபூர்ணி படத்தை வைங்க, ஏதோ ஒரு டாலர் போட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும், பண வரவு சீராகும். இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்றதுன்னா எண்ணங்கள் நிறைவேறும். ஏற்கனவே வந்து ரிஷப ராசிகாரர்களுக்கும் துலா ராசிகளுக்கும் ஒரு தன்மை உண்டு. இவங்க வந்து பியூர் சுக்கரோட ஆதிக்கம் பெற்றுவாங்க. அப்ப இவங்க கையில காசு வாங்கி போனா ஒன்னா பெருகும். கை ராசின்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டு பேருக்குமே சுக்கரோட ஆதிக்கம். ஆனா இவங்களே அந்த ரிஷப ராசி துலா ராசி அன்பர்கள் அவங்க மேம்படுத்தி என்ன பண்ணணும், அன்னபூர்ணியுடைய டாலரையோ மகாலட்சுமி டாலரையோ இவங்க போடும்போது அந்த அணுக்கு இவனுக்கு கிடைக்கும். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாவையா நான் காசு கொடுத்தா மத்தவங்க பிள்ளைக்கு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்போ உங்களுக்கு நடக்கணும் போது இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்களும் இந்த அன்பர்கள் எல்லாருமே ஒரு மகாலட்சுமி டாலரையோ அல்லது அன்னபூர்ணி டாலரையோ தயவு செஞ்சு போடுங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணம் எடுத்து அனுபவத்துல உணர முடியும். அவ்வளவு அற்புதமா இருக்கும். நிச்சயமா. போட்ட உடனே என்ன சொல்லுவாங்க நம்ம உறவுகள்லாம், என்னங்க போட்டோம் ஒரு மாசம் ஆயிப்போச்சுன்னு ஒண்ணு நல்லது நடக்கலாம். ப்ராசஸ் டைம் இருக்குல்ல, ப்ராசஸ் அவங்க கர்மான இருக்குது. இப்போ நம்ம இதை பத்தி பேசுறோம், எத்தனை பேர் பார்த்து செயல்படுத்த போறாங்கன்றது விதி அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண போறது இல்லை. உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்துச்சுன்னா ஒரு இன்ட்டு கொடுக்கும் தெய்வம் அப்பப்போ. நான் தான் சொல்றேன், குலதெய்வ அருள் வேணும்னு சொல்ற காரணம் என்னன்னா குலதெய்வம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதை நீ பார்த்து செயல்படுத்தும் போது ஆத்மார்த்தமா ஓகே உண்மையில நான் ரிஷபராசி தான்பா எனக்கு நடக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோட அணுகும் போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை தானே என் வாழ்க்கை. கல்லுன்னு பார்த்தா கல்லு, இல்லைன்னா இல்ல அப்படித்தானே விஷயம். நம்பிக்கையோட செய்யுங்க. என்ன பெருசா என்ன செலவாயிட போகுது? ஒரு டாலர் வாங்கிறதுக்கு 100 ரூபா செலவாகுமா? செஞ்சு பாருங்க. எவ்வளவு விஷயம் செய்யறீங்க, செஞ்சு பாருங்க, ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச விஷயம் தான், புதுசா ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாம் பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா எல்லாம் அதை திரும்பவும் சொல்றேன், கயிறு மூலியமா ஒரு மாற்றம் கிடைக்குமானா மாற்றம் கிடைக்கும். எந்த கர்ம வழியும் முழுசாக அகல வைக்க முடியவே முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை யாரா இருந்தாலும். ஆனா அந்த தன்மையை குறைச்சி இறை அருளையும் தெய்வ அருளை பெறத்துக்கான விஷயங்கள் தான் இந்த டாலருடைய விஷயங்கள். அதனால தயவு செஞ்சு இந்த டாலரை பயன்படுத்துங்க, நன்மையான விஷயம் நிச்சயமா நடக்கும். நிச்சயமா சாமி. இவர்களுக்கு எந்த நிறத்துல பயன்படுத்தும்? ஐயா சுக்கிரன் தானே, வெள்ளை தான். வெள்ளை நேரத்தில் கயிறு ஈஸியாக கிடைக்கும். பட் அது கருப்பா மரத்துக்கு நிறைய வாய்ப்பு போட அப்பப்போ சேஞ்ச் பண்ணுங்க, தப்பு கிடையாது. பியூர் வெள்ளையில கிடைக்கும், அது ஒரு கூடுதலான பலத்தை கொடுக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தும். ஏன்னா அந்த சுக்கிரனுடைய நிறமே வெள்ளை நிறம் தான். இன்னொன்னு சொல்ல போனா பரிகாரம்னு சொல்ல போனா ஒரு விஷயம் உண்டு. சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு நீங்க ரொம்ப நல்ல பண்ணா மொச்சக்கொட்டை அதிகமா சாப்பிடலாம். மொச்சக்கொட்டைன்றது சுக்கிரனுடைய ஆதிக்கம் பட்ட ஒரு விஷயம். தாராளமும் பண்ணலாம். ஆமா, தாராளமா கொடுக்கலாம், தாராளமா செய்யலாம். அந்த ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை மேல அதிகரித்துக்கு என்ன பண்ணலாம், வெள்ளையில வந்து இந்த கயிறு வாங்கி போடுங்க. மகாலட்சுமி படத்தையோ அல்லது அன்னபூர்ணி படத்தையோ போட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லா வளப்படுத்துகிற வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும். ரிஷபராசிக்கு வந்து வெள்ளை கயிறுல வந்து லட்சுமி மகாலட்சுமி படம், அன்னபூர்ணி படம். ஆமா, அருமைங்க. மிதுனத்துக்குங்க அவங்களுக்கு எப்பவும் இரட்டை குணம் உண்டு, ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெமினி. ஆமா, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. அப்ப அந்த இருவேறு நிலைப்பாடு மாறுறதுக்கு அவங்க முக்கியமான விஷயம் என்னன்னா மகாவிஷ்ணு படம். மகாவிஷ்ணு படம் அல்லது கிருஷ்ணர் படத்தை டாலரா போட்டது ரொம்ப சிறப்பு. நீங்க இந்த கிருஷ்ணருக்கு தனி தன்மை உண்டு ஐயா. கேட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம் கிருஷ்ணரும், மேஜிக் பண்ணக்கூடியவர். ஆமா, டக்குன்னு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மாத்தி தரக்கூடிய வல்லமை கிருஷ்ணருக்கு உண்டு. ஆனா தயவு செய்து கிருஷ்ணரை பயன்படுத்துங்க. நிறைய பேர் வீட்டுல கிருஷ்ணர் படம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வேற விஷயம். நீங்க தயவு செய்து புதனுக்கான ஆதிக்கம் பெற்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்க கிருஷ்ணர் படத்தை பயன்படுத்துங்க, அந்த டாலரை போட்டுவாங்க. உண்மையில நல்ல மாற்றம் தெரியும். இன்னொன்னே இவங்க கொஞ்சம் கற்பனை அதிகமாக காணுவாங்க. அந்த திறனை இயல்பு புதனுக்கு ஏற்கனவே கற்பனை திறனை அதிகமாக உண்டு. அது நல்ல கற்பனையாக இருக்கணும். இல்லாத ஒரு கற்பனையை நீங்கள் வாழ்க்கை முழுக்க உட்காந்து இப்படி ஆகிடும் அப்படி செயல்பட அந்த செயல்பாடை மறைச்சி நல்ல சிந்தனை வளத்தை, நல்ல கற்பனை வளத்தை தரக்கூடிய தன்மை, நல்ல கல்வி அறிவை தரக்கூடிய தன்மை இந்த படத்துக்கு உண்டு. தயவு செஞ்சு மகாவிஷ்ணு படத்தையோ அல்லது கிருஷ்ணர் டாலரையோ நீங்கள் போட்டுவங்க, நெஞ்சில் படுற மாதிரி போட்டுவங்க. அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். குறிப்பாக பச்சை கலரில் போடுங்க. கயிறு பச்சை கலர்ல போட்டு நெஞ்சில படுற மாதிரி போட்டுவங்க. நீங்க போடுற அணிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாற்றங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவத்தில் கிடைக்கும். மறக்காம தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா சாமி. கடகராசி. கடகராசி தீர் ராசி, மனசு இப்படி அலைகள் இப்படி எப்படி போதோ அந்த மாதிரி வந்து சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள். உண்மையில அவங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் வந்து முக்கியமா அந்த பார்வதி டாலர் அல்லது விநாயக பெருமானோட டாலர் பயன்படுத்தி சிறப்பு.
ஒரு வெள்ளை கலர்லயோ அல்லது சந்தன கலர்லயோ கயிறு விற்கும். வாங்க, மனசு சஞ்சலம் முதல்ல நிறைய அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. மனக்கட்டுப்பாடு தேவை உங்களுக்கு. இன்னொன்று, நீங்கள் இதை செய்யும்போது சந்திரன்னா அம்மா, உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை சீராகிறதுக்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி தரும். முதல்ல உங்கள் மனசு தெளிவாகும், நல்ல சிந்தனைகள் வளரும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த தியானம் கை கொடுத்ததெல்லாம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்லுவாங்க. அப்போ மனசு தூய்மை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மன தூய்மை வேணும், என்னுடைய பாவத்தை அடையணும், தியானங்கள் சக்ஸஸ் ஆகணும், யோகங்கள் சக்ஸஸ் ஆகணும், எல்லாமே தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஒரு பார்வதி டாலரையோ அல்லது விநாயகர் பெருமான டாலரையோ இந்த கடகராசி அன்பர்கள் பயன்படுத்தும் போது உண்மையில அற்புதமான பலன் அவனுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா சாமி. சிம்ம ராசி சொல்லவே தேவையில்லை. எடுத்த முடியல, கொள்க முடியல, எந்த சூழ்நிலையும் மாற மாட்டாங்க. முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான். அதை நம்ம மாற்றத்தை ட்ரை பண்ணுறதை விட்டுறது புத்திசாலித்தனம். அதனால அவங்களுக்கு அனுகூலமான விஷயம் எதுன்னா சிவன் வழிபாடு, சூரிய நாராயண வழிபாடு. அப்போ இவங்க இந்த ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு சூரிய நாராயண படத்தை டாலரையோ அல்லது சிவபெருமானுடைய டாலரை போடும்போது உண்மையிலே அந்த அதிகார தன்மைன்றது வரும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு ஒருத்தருக்கு வேணும்னா சூரியன் நல்லா தான் முடியும். 10 பேர் நான் வேலை வாங்குறோம் அப்படின்னா அப்போ அவங்க ஈஸியாக பாட்டுக்கலாம். கமாண்ட் பண்ணுற ஒருத்தர் யாராருன்னா சிம்ம ராசிக்கார சிம்ம லக்னக்கார தான் இருப்பான். அவனுக்கு 10 பேர் கண்டிப்பாக வேலை செய்வான். அப்போ அந்த கமாண்டிங் பவர் அதுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிவன் டாலரையோ அல்லது சூரியநாராயண டாலரையோ பயன்படுத்துறது நல்லது. நிச்சயமா சாமி. சூரியன் வந்து மாத சம்பளத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஆமா, மாத சம்பளம் நிரந்தரமா வரணும் வருதுனாலும் சூரியன். உங்க அப்பா நல்லா இருக்கணும் சொன்னாலும் தந்தை சூரியன் தானே. ஆமா. அப்ப நீங்க இதை பயன்படுத்தும் போது தந்தை ஸ்தானமும் வலுப்படும். அப்படியே ஜாதக ரீதியா பார்த்தா பாக்கியஸ்தானம் வலுப்படும். நிறைய விஷயத்துக்கு போகலாம். அப்போ சிவன் வழிபாடு சூரியநாராயண வழிபாடு சிறப்பை தரும். சிவன் டாலரையோ அல்லது சூரியநாராயண டாலரையோ நீங்க என்ன பண்ணணும், ஆரஞ்சு கலர் கயிறை வச்சு பயன்படுத்தும் போது தன்னம்பிக்கை வளரும், லீடர்ஷிப் குவாலிட்டி வரும், தலைமை பண்பு வரும், அரசியல் ரீதியாக பொறுப்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும், இன்னும் அரசு உத்தியோகத்துக்கு போறதுக்கான விஷயங்கள் செயல்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு விஷயமும் இந்த 2 தெய்வ வழிபாடும் 2 டாலர் வழிபாட்டுல கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா சாமி. நிச்சயமா. கன்னி இவனும் அந்த ஞாபக சக்தி அதிகமாகணும், இவங்களுக்கு உண்மையில கற்பனா சக்தி அதிகமாகணும். முக்கியமா அந்த புதன் கல்விக்காரங்க, கல்வி சார்ந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல் நடக்க முடியும்னா இவங்க வணங்க வேண்டிய வந்து அயக்கிரிவர் ஆஞ்சநேயர். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு ஆஞ்சநேயரோட டாலரையோ அல்லது அயக்கிரிவர் டாலரையோ போடும்போது சிறப்பான பலன் கொடுக்கும். கல்வி அற்புதமான விஷயம். எந்த செல்வம் எதோ வந்தாலும் கல்வி செல்வம் தான் மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்துக்கான முக்கியமான அதிபதியே புதன் பகவான் தான். அப்போ அந்த புதனுடைய அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல், கல்வி ஆற்றல் எல்லா ஆற்றலும் கிடைக்கும் போது உண்மையிலே ஒரு ஆஞ்சநேயருடைய டாலரையோ அயக்கிரிவ டாலரையோ நீங்க பயன்படுத்தும் போது நல்ல நன்மை கிடைக்கும். இது வந்து இந்த டாலரை பச்சை கயிறுல போடும்போது கூடுதலான பலன் கிடைக்கும். துளாராசி சுக்கிரனுடைய முழுமையாக ஆதிக்கம் பெற்றவங்க. வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயம் உனக்கு அவசியம் தேவைப்படும். அடிக்கடி வந்து பணத்தட்டுப்பாடும் நிகழக்கூடிய ஒரு ராசி இந்த துளாராசி. எல்லாருக்கும் செஞ்சு ஆமா, அதை வந்து அவங்க தட்டுப்பாடுறது இயல்பாக இருக்கும். அந்த தட்டுப்பாடை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வமாக இவங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி துர்கையும் வருவாங்க. அஷ்டலட்சுமி. ஆமா, அஷ்டலட்சுமி மகாலட்சுமி ரிஷபத்துக்கு. ஆமா, இவங்களுக்கு அஷ்டலட்சுமி துர்கையும் வருவாங்க. பட்டு நூல் வாங்கிக்கோங்க, அதை வச்சு டாலர் போடுங்க. அஷ்டலட்சுமியுடைய டாலரையோ அல்லது துர்கையுடைய டாலரையோ போட்டிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் பண தட்டுப்பாடு நீங்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட நிறைய நபர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதித்தில் இருப்பாங்க. நீண்ட நாள் இயக்கங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகள் வரும். அவனும் இப்போ இது ஒரு கலைத்துறையில் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி நினச்சி நிறைய முயற்சி எடுப்பாங்க. அந்த முயற்சியில் இருக்கிற தடைகள் நீக்கத்துக்கு துர்க்கை அம்மன் கண்டிப்பாக பயன்படுவாங்க. ஆனால் துர்க்கை டாலரும் அஷ்டலட்சுமி டாலரும் உண்மையிலே வந்து துளாராசி அன்பர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரணியாக அமையும். செஞ்சு பாருங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா. விருச்சிகம் 8 அதிபதி செவ்வாய். ஆமா, அதே செவ்வாய் தான். எப்படி சொல்றதுன்னா மறைமுக எதிரிகளால தொல்லை சந்திக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உண்டு. இவங்க நல்லா செஞ்சாலும் பின்னாடி போய் தப்பாதான். அது அந்த அந்த விருச்சிகத்துக்கான அமைப்பு இதுதான். டிஃபால்ட்னு சொல்லுவாங்களா, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. அப்ப இந்த மறைமுக தொல்லைகளை எடுக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் வராகி அம்மன், கருப்பு சாமி. அப்போ இந்த 2 தெய்வங்களும் மறைமுகமை எதிரிகள் எவ்வளவு பெரிய தொல்லையா இருந்தாலும் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு கருப்பு நூல் எடுத்து நம்ம வராகியுடைய டாலரையோ அல்லது கருப்பு சாமிய டாலரையோ போடும்போது மறைமுக எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். முதல்ல செவ்வாயினுடைய ஆதிக்கம் பலப்படும். சப்போஸ் கவர்மெண்ட் வேலைகளை ட்ரை பண்றீங்கன்னா செவ்வாயினுடைய பலம் இருந்தால் தான் நீங்க அரசு உத்தியோகத்துக்கு போக முடியும். மாநில அரசு உத்தியோகத்துக்கு செவ்வாயுடைய பலம் கண்டிப்பாக வேணும். இந்த 8ன்றது ஒரு மறைமுக தொல்லை இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாகவும் அது அமையும். ரெண்டுத்துக்குமே அது பயன்படும். அப்போ திடீர் அதிர்ஷ்டவாய் வர்றதுக்கான விஷயமாகவும் நீங்க இந்த வராகி அம்மனுடைய டாலரையும் கருப்பு சாமியோட டாலரையும் கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். மிஸ் பண்ணாம பண்ணுங்க.
நிறைய மாற்றங்கள்ன்றது இந்த கருப்பு சாமி உங்களுக்கு ஏற்படுத்துவார். நிறைய பேர் குலதெய்வமாகவும் கருப்பு சாமி உண்டு. அப்போ கூடுதலாக உங்களுக்கு என்ன தெரியும், உங்க சப்போஸ் உங்க குலதெய்வம் இந்த ருச்சிராசி அன்பர்களுக்கு குலதெய்வமா கருப்பு சாமி இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி தரும். அதனால வந்து கருப்பு கயிறுல போட்டு கட்டுங்க, நன்மை கிடைக்கும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. தனுசு, குரு பகவான் எல்லாமே அவர் தான். குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி. 1க்கு 4க்கு அவரே அதிபதி. அவர் தான் அதிபதி. சரியான குருவை தேர்ந்த நபர்களுக்கான விஷயமும் அவர் தான் அமைச்சு கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம், மன அமைதி கொடுப்பாரு, சாந்தத்தை கொடுப்பாரு. தெய்வீக அனுகிரகத்தை நெருக்கமாய் தரக்கூடிய முக்கியமான ஒரு கிரகம் வந்து குரு பகவான். அப்போ நீங்கள் ஒரு மஞ்சள் கயிற்றுல நம்ம தட்சிணாமூர்த்தியை படத்தையோ அல்லது ஒரு சாய்பாபா படத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்த குருமார்கள் யாராவது சரி, உங்களுக்கு பிடித்த குருமார்கள் யாராக இருந்தாலும் அந்த குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க இந்த டாலரை போடும்போது கண்டிப்பாக ஒரு தெய்வீக சக்திக்கான அனுகூலம் கிடைக்கும். உண்மையிலே ஆன்மீக பாதையில ஜெயிக்க நினைக்கிறவங்களுக்கு முக்கியமான குருவுடைய இந்த விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா வேணும். ஆன்மீகம், பொருளாதாரம், ஆமா, எல்லாமே குருவோட சப்போர்ட். குரு பார்வை முக்கியம் இல்லையா? குரு பார்வை தான் நம்ம எல்லா ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், குரு பார்வை இருக்குதா அப்ப பிரச்சனை இல்லப்பா, அந்த கிரகம் நல்லா இருக்குமா, நல்லதா கெட்டதப்பா குரு பார்த்துட்டா இருப்பா, ஒன்னுப்பா பிரச்சனை இல்லை சொல்லுவோம்ல. அப்ப அந்த குரு பார்க்க கோடி நன்மைன்ற மாதிரி உங்களுடைய குருமார்கள் யாரோ அவனுடைய டாலரை போடுங்க. அப்ப தட்சிணாமூர்த்தி போடுங்க. தெய்வ அனுகிரகம் கிடைக்கும்னா கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். பொருளாதார சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் எப்பவுமே குரு பகவானுக்கு உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் குருவா இருந்தாலும் அவருக்கு சில சங்கடங்கள் உண்டு. அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த டாலருக்கு உண்டு. தட்சிணாமூர்த்தி டாலரையோ அல்லது உங்களுக்கு பிடித்த குருமாவுடைய டாலரையோ கண்டிப்பா போடுங்க, நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. மகரம், மகர ராசி கடுமையாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள். அதற்கான பலன் கிடைக்காது பாவம். உண்மையிலே வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இப்போ ரொம்ப உழைக்கிறான்பா, அப்போ கண்டிப்பாக வந்து மகர ராசி தான் இருப்பான்பா அப்படின்னு ஏக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய முயற்சி எடுப்பாங்க, ஆனால் நிறைவேறாது. ஒரு சில இடத்துல போயிட்டு தலையா இப்போ நின்றுடும். நம்மளே உண்மையில ஆச்சரியப்படுவோம், என்னடா இப்போ இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறான் ஆனால் அவனை நிறைவேறலைன்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுற அளவுக்கு உண்மையிலே இந்த மகர ராசி இருப்பாங்க. இப்போ அவங்க ஏற்படக்கூடிய தடைகள் கொஞ்சம் சோம்பியாராக இருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். எஃபர்ட்டாக இருக்கும்போது எஃபர்ட்டாக இருப்பாங்க, சோம்பேறி தன்மை உண்டு. உடல் ரீதியான சில சங்கடங்களும் உண்டு. இந்த உடல் ரீதியான சங்கடம் நீங்கணும், சோம்பேறி தன்மை நீங்கணும், எடுத்த காரியங்கள் முயற்சி வெற்றி இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது ஐயப்பனுடைய டாலரும் காலபைரவர். ஐயப்பன் காலபைரவர், 2 பேர் டாலரும் அற்புதமான பலன் கொடுக்கும். கருப்பு கயிறு தான் சனீஸ்வர பகவான் இல்லையா, தாராளமாக வாங்கி நீங்கள் காலபைரவர் படம் கண்டிப்பாக டாலர் கிடைக்கும், வாங்கி போடுங்க. இல்லைன்னா ஐயப்பன் டாலர் எல்லாத்துலையும் எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான். எப்படி சொல்றதுன்னா, இவங்க ஏற்கனவே கர்மாதிபதி இவர் சனி பகவான். இதை போடும்போது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க கர்மவினையில தான் இருந்தாலும் அந்த கர்மவினை மெல்ல மெல்ல கரையத்துக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி தரும். இப்போ இது போன்ற ஒரு தெய்வ நிகழ்வு, தெய்வமான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது அறிகுறியா தான் இந்த விஷயம் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போதுனாலும் சரி, ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துதாலும் சரி, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதுனாலுமே தெய்வ அனுகூலம் இருந்தால் முடியும். அப்போ இந்த கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அருள் பேராட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த கர்மவினைகள் தீரணும்னு சொல்லும் போது நிச்சயமாக கருப்புலர்ல ஐயப்பனுடைய டாலரையோ அல்லது காலவருடைய டாலரையோ போடும்போது சிறப்பான பலன் கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா காலத்தின் அருமையும் ஐயப்பனின் பொறுமையும் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. கும்பராசி, இவங்க முழுக்க முழுக்க சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான், கடுமையான உழைப்பாளர்கள் தான், அடுத்தவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். கண்டிப்பா இவங்க இந்த வெளிநாடு போன எண்ணம் வந்து இயல்பாக இருக்கும். அந்த வெளிநாடு போன எண்ணம் நிறைவேறணும், மன அமைதி கிடைக்கணும், பொருளாதார வீச்சிலிருந்து மேலே வரணும்னு சொல்லும்போது இவங்க முக்கியமாக போடக்கூடிய டாலர்ன்றது ஆஞ்சநேயருடைய டாலர் கண்டிப்பாக போடணும், அல்லது சிவபுரோட டாலர் போடணும். கருப்பு டாலர் வாங்கி போட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்ல மாற்றம் தெரியும். அவங்க நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு லாங் டைமாக ஒரு ப்ராசஸ் எப்போ மைண்டில் வச்சுனே இருப்பாங்க. இது நடக்குமா நடக்குமா நடக்குமான்ற கேள்வி அவங்களுக்குள்ள எதுவுமே இருக்கும். அந்த கேள்விக்கான விடையில ஒரு 10% அந்த கேள்விக்கான விடை இந்த டாலரை போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். அனுபவிச்சு பாருங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா. தொடர்ச்சியா மீனராசி, நீர் ராசி, சஞ்சனங்களுக்கு அதிகமான ராசி. எதுவாக இருந்தாலும் சாதிச்சு காட்டணும் துடிப்பு அவங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் தோல்விகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய எஃபர்ட் எடுப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் விழுந்துருவாங்க, திரும்ப எழுந்துருவாங்க, வீழ்வார்கள் எழுவார்கள். அப்போ இந்த குருபனுடைய அவர்கள் ஆற்றல் இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மங்களக்காரகன். அப்போ இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒரு மஞ்சள் கயிறுல ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர் வழிபடும் போது இன்னும் எளிமையா சொல்ல போனா படுத்து கொண்டிருக்கிற பெருமாள், சயனகோலம் சொல்லுவோம்ல, சயனகோலம் சொல்லுவோம். அது பயணம்னா தூக்கம் நடத்தும் வச்சுங்களேன். பள்ளிகொண்ட பெருமான், பள்ளிகொண்டா இருக்குது, சயனகோலம் இருக்கு. படுத்து கொண்டிருக்கிற பெருமாளுடைய டாலர் அணியும் போது நிச்சயமாக உங்களுக்கு எண்ணங்கள் ஈடும். இன்னொன்னு, இப்ப இந்த மீனம்ன்றது காலபுருஷத்துக்கு 12வது இடம். உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள் அடுத்த கட்டமான போறதுக்கான முயற்சிகளை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான இடம்
மோட்சத்துக்கான இடமும் இதுதான், அயன சயன போகத்துக்கான இடமும் இதுதான், தூக்கம் சம்பந்தமான இடமும் இதுதான், வெளிநாடு போற சம்பந்தமான விஷயமும் இதுதான். இவ்வளோ மீனராசிகளுக்கு உள்ளுக்குள்ளே எப்பவுமே அந்த தாக்கம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான தெய்வமாக சயன குலத்தில் இருக்க பெருமாள் அமைவார். அப்படிங்கிற மஞ்சள் கயிறுல இந்த டாலரை போடும்போது நிச்சயமாக அதுக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். அனுபவிச்சு பாருங்க. நிச்சயமா சாமி. இந்த மாற்றம்ங்கிறது எவ்வளவு நாள்ல வரும்? ஐயா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மாவோட அடிப்படையில் தான் ஒரு சில விஷயம் அமையும். பொதுவாகவே இப்போ நம்ம மண்டல பூஜை பண்ணுவோம். இப்போ சித்த வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. 48 நாள் சாப்பிட்டாதான் அந்த மருந்து உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யணுவாங்க. இப்போ நம்ம மாலை போடும்போது 40 நாள் ஒரு குறியீடு அளவீடு இருக்கு. இந்த இறை வழிபாட்டுல எப்பவுமே அதோடைய குறியீடுனா 90 நாட்கள். எந்த விஷயமா இருந்தாலும் அந்த 3 மாத கால அளவுன்றது தேவைப்படும். அது எந்த பரிகாரமா இருந்தாலும் சரி, எந்த நேர்த்திகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான விஷயத்தை நீங்க உணர்றதுக்கு அது தேவைப்படும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம ஒரு சில நல்லது பண்ணியிருப்போம், கெட்டது பண்ணியிருப்போம், தெரிஞ்சு பண்ணியிருப்போம், தெரியாம பண்ணியிருப்போம். இதெல்லாம் நிறைவேற்ற நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துன்னு வரணும். அதெல்லாம் விடுபட்டு விலகி வர்றதுக்கு தேவையான ஆளுது 90 நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏதோ இருந்தாலும் 90 நாள் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். அது எந்த மாற்றம் கிடையாது. ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னா ஆத்மாத்மாக நம்பிக்கையோடு செய்யும் போது இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய பொருட்செலவுலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதிகபட்சம் போனா ஒரு டாலர் 100 ரூபா செலவாகும். நம்பிக்கை தான் பெருசு. கையில் 10 ரூபா இருக்கும். நம்பிக்கை பெரிய அளவில் வைக்கணும். தெய்வத்துல வைக்கிற நம்பிக்கை அது உங்களுடைய கவசம். அது டாலர் நினைக்க கூட உங்களுடைய கவசம். அது நிறைய அறிவியல் விஷயம் இருக்குது. உங்களுக்கு நெஞ்சில படம்னு சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்கள் உங்க நெஞ்சில தோடு சம்பந்தப்படும் போது உங்களுக்கு பல நன்மையான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். 90 நாட்களுக்குள்ள நிச்சயமாக ஒரு மாற்றம்ன்றது இதை அணியக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்ப நிறைய ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, கறி சாப்பிட்றாங்க அன்னைக்கு நாங்கள் அந்த டாலரை போடலாமா, இல்லை கழட்டி வச்சிருமா அப்படிங்கிற டவுட் வரும். முந்திலாம் வந்து அந்த பழக்கம்லாம் இல்லை, எல்லா இருந்தாலும் டாலர் கழுத்துல. ஆமா, இப்ப நீங்க அதை சொல்லிருக்கீங்க. இறை சம்பந்தமான வழிபாட்டு முறையில மனசுதான் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. பிரதான இடமே மனசு தான். கனெக்ட் ஆகக்கூடிய முக்கியமான கருவியே நம்ம உடல் தான். உடலும் மனசு தான். இது உங்க மனசு சார்ந்த விஷயம். நீங்க இப்படி நினைச்சாலும் சரி, அப்படி நினைச்சாலும் சரி, இறைவனுக்கு தேவை ஆன்மா மட்டும் தான் தேவை. உடல் ஒரு கருவி, கொண்டு போய் நகர்த்ததுக்கான ஒரு கருவியாக தான் உடல் இருக்க தவிர்த்து இதுல சைவம் அசைவம்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. நீங்க தாராளமா இறைவன் அதை பார்க்கறது இல்லை. எந்தத்துலயும் எனக்கு கொடுணும் கேட்டதில்லை, எனக்கு வேணாம்னு சொன்னதில்லை. அந்த விஷயத்துக்குள்ளேயே போகாதீங்க. மன திருப்தியோட நம்பிக்கையோட ஐயா நான் போடுறேன், எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு அது போன்ற அதிதமான எண்ணத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. நம்ம பழக்க வழக்கத்துல பெரும்பான்மை நம்ம சமூக மக்கள்ல அசைவம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால இறை வழிபாட்டு சிந்தனையில இந்த டாலர் போடுற விஷயத்துல தயவு செஞ்சு அசைவம் சைவம் என்ற குழப்பம் வேண்டாம். தாராளமா போடுங்க, நன்மை கிடைக்கும். நிச்சயமா உணவை பாக்குறதுல இறைவன் உள்ளதான் பார்ப்பாரு. அதான் நம்ம ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே பலன் உண்டு. அது இந்த உணவு முறையை பார்க்காதீங்க. நிச்சயமா சாமி. இது என்னைக்கு போடணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல? கண்டிப்பாக வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையும் அது ரொம்ப உகந்தது. எப்பவும் வளர்பிறையில செய்யக்கூடிய அனைத்து செயலுமே வளர்ந்த விஷயம். அது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமைக்கும் கூடுதலான பலன் உண்டு. அந்த முழுமையான நாள் வெள்ளிக்கிழமை உடனே நம்ம மக்கள் காலையிலேயே மழையில கேட்பாங்க. வெள்ளிக்கிழமை வளர்பிறையில முழுமையான அந்த வெள்ளிக்கிழமை போறதுக்குள்ள என்ன நேரம் இருக்கோ, உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு சுபிட்சமான நேரம் இருக்கோ அந்த டைம்ல தாராளமா போடுங்க. அதுதான் நன்மையான விஷயமாக இருக்கும். நிச்சயமா சாமி. முடிச்சு அது ஒரு கணக்கு இருக்கு, எத்தனை முடிச்சு போடணும்னு. கண்டிப்பா 3 முடிச்சையா நம்ம திருமணத்துக்கு எப்படி பயன்படுத்தும் அதே மாதிரிதான். முதல் முடிச்சுன்றது உங்க குலதெய்வத்துக்கு. அது எப்பவுமே முதல் விஷயம் குலதெய்வத்துக்கு தான். 2வது முடிச்சு உங்க இஷ்ட தெய்வம். 3வது உங்க முன்னோட அப்பா அம்மா எங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு முதல் ஆசீர்வாதம், முதல் முடிச்சு குலதெய்வ ஆசீர்வாதம். 2வது முடிச்சு உங்க இஷ்ட தெய்வ ஆசீர்வாதம். 3வது முடிச்சு வாழும் தெய்வங்களாக இருக்கிற தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அவனை நினைச்சு இந்த 3 முடிச்சு போட்டு கட்டும் போது உண்மையிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆத்மாத்மா நினைங்க. இந்த 3 பேருமே முக்கியமான நபர்கள். உங்க குலதெய்வம் உங்க காக்கக்கூடிய கவசம் முதல் விஷயம். இஷ்ட தெய்வம் நீங்க மனமுருக அந்த இஷ்டத்தை வேண்டி ஒன்று காளை வணங்கலாம், முருகன் வணங்கலாம், பெருமாள் சிவனை வணங்கலாம். நீங்க அவங்களோட ரொம்ப ஐக்கியமா இருப்பீங்க, கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஐயா எனக்கு இந்த அருளை கொடுங்க ஐயா, நம்பி நான் போடுறேன், எனக்கு ஒரு பாஸ்வேர்டு இணைஞ்சு கொடுங்கய்யா, பணத்தட்டுப்பாடு நீக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போனணும். அதுக்கு வாழும் தெய்வங்கள் இருக்கு மட்டும் நம்ம தாய் தந்தை தான். அவங்களுடைய பிளஸிங் உங்களுக்கு வேணும். அந்த 3 பேரை நினைத்து இந்த 3 முடிச்சு போட்டு இந்த கயிறு கட்டும் போது நல்ல மாற்றம்ன்றது தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையா சுகமே சொல்லுங்க. நன்றி.